பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ராப் ஆயிடக்கூடாதுங்கிறத நாங்க வந்து ரொம்பவுமே இது பண்ணிட்டு இருக்கோம் சார். ஈவன் லாஸ்ட் வீக் நடந்த மேரத்தான்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500 மாணவர்கள் கலந்து தொடர்ச்சியா இந்துஸ்தான் காலேஜ் வந்து சரியில்லை இருக்கு தொடர்ச்சியா இஷ்யூ வந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? உண்மையா அது மாதிரி நடக்குதா இல்ல வந்து வேற யாராச்சும் எதை தூண்டிட்டு இருக்காங்க? அது உண்மையா நடக்கிறது இல்ல சார். தூண்டுதல் தொடர்ச்சி புட்டு சரியில்லை. போன மாசம் ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா? இந்த போன வாரம் கூட ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா? இல்ல சார், வேற காலேஜ் நடக்கிறதுக்கு மாடிஃபை பண்றாங்க. நம்ம காலேஜ் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் போட்டோ எடுத்து போடுறாங்க. அது உண்மையாம இல்லைன்னா கூட அது உண்மையா வர மாதிரி இருக்கு. நடக்கிறது இல்ல சார். வேற யாராவது தூண்டுதல் சார் அங்க இந்த கல்லூரியில சரியான முறையில தான் இருக்கு சார். அந்த மாதிரி அந்த அமதனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி மாணவர்களே வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அமுதன் சொன்னதுனாலதான் அடிச்சு கொண்டுட்டாங்கிறாங்க. இது நீங்க வந்து இல்ல சார், அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லைங்க சார். அதுக்கான பெற்றோரே கொடுத்துருக்காரு. நீங்க சொல்லுங்க சார். இல்லைங்க, அமுதனுடைய பேரண்ட்டும் அஜீஷனுடைய பேரண்ட்டும் என்கொயரி கமிட்டிக்கு முன்னாடி அப்பீர் ஆனாங்க. எங்கள் காலேஜை பொறுத்தளவுக்கு ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை என்கொயரி பண்ணுறது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்கொயரியை இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தான் நாங்கள் நடத்துகிறோம். அந்த வகையில் தான் 21ஆம் நைட்டு அடித்த தகவல் 22ஆம் பிஆர்ஓ மூலம் எங்களுக்கு தெரிய வந்த போதும் கூட த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, ஒரு பெற்றோர் அஜீஷனுடைய பெற்றோர் கன்னியாகுமரியிலிருந்து நாங்கள் வர்றோம், 23ஆம் வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமுதனுடைய பெற்றோர் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வர வேண்டியது இருக்குது, நாங்கள் 24 வரட்டுமான்னு கேட்குறாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய சௌகரியம் போல மாணவனோடு சேர்ந்து வந்து இந்த கமிட்டியின் முன்னாடி நீங்கள் அப்பீர் ஆகலாம் நாங்கள் சொல்லிட்டோம். கட்டாயமாக இந்த டைமுக்கு தான் வரணும்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா பேரண்ட்ஸுடைய கன்வீனியன்ஸை நாங்கள் பார்த்துட்டு தான், பேரண்ட்ஸுக்கு முன்னாடி தான் என்கொயரியே நடந்தது. நாங்கள் என்கொயரி கமிட்டி உட்கார்ந்து இருக்கிற போது 23ஆம் அஜீஷனுடைய பேரண்ட்ஸ் கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அப்பீர் ஆகிறாரு. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி ஹாஸ்டலில் 21ஆம் நைட்டு இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு, இவங்க பையன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறான் அப்படின்னு பேசுகிற போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன், ஏன்ப்பா தம்பி இப்படி இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிக்கிறான், சமையல் கலைஞர்கள் எல்லாம் வந்து நாங்கள் சமைக்க மாட்டோம், எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிற போது முதலில் அஜீஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த சமையல் கலைஞரோட வாக்குவாதத்தில் மட்டும்தான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அப்படி 24ஆம் மீண்டும் அவங்களுடைய இல்ல அப்போ அந்த சமயத்துல மற்றவர்கள் சொல்கிறது போல அவர்கள் போதைப் பொருளை பற்றிய எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் நடத்தல. அது பற்றிய அவசியமும் அங்கே எழவில்லை. சமையல்காரரை தாக்கியது அங்கே ஏற்படுகின்ற பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் பேசினோம். அதை முன்னிட்டு தான் மாணவனும் ஒரு அப்பாலஜி லெட்டர், அந்த பேரண்ட்ஸ் 2 பேர்த்துடைய பேரண்ட்ஸும் 2 பேருமே ஆமா சார் எங்க பையன் பண்ணது தவறுதான் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை வந்து நாங்க ஹாஸ்டல்ல கடைசியா எத்தனை பேர் தாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு இல்ல? எதுவுமே தெரியாதுங்களா சார்? தாக்கப்பட்டது தகவல் உங்க நாலேஜுக்கு வந்தது. அமுதனை வந்து எத்தனை பேர் தாக்குனதா சார்? எத்தனை பேர் தாக்குன தகவல் எங்களுக்கு இல்லைங்க. டீடைல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் இந்த பசங்களோட டீடைல்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அந்த பசங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதான் நீங்க எத்தனை பேரோட டீடைல்ஸ்? கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். 10-15 கிட்டத்தட்ட 15 பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட கேட்டாங்க, அது சம்மதமா கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு 10ஆம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டு 4:30 மணிக்கு 4:20 வாக்கில் எங்களுடைய பிஆர்ஓ பிடி சார் ரவிக்குமாரின் வாயிலாக எங்களுக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி அமுதன் தேர்ட் இயர் மெக்காட்ரானிக் ஸ்டூடெண்ட் எல்என் ஹாஸ்பிட்டல்ல பழுமச்சம்பட்டியில அட்மிட் பண்ணிக்கிறாங்க, நீங்க உடனே வாங்கன்னு. உடனே எங்களுடைய பிஆர்ஓ அங்க போய் பார்க்கிற போது அந்த இடத்துல இவர் உள்ள போகின்ற சமயத்திலேயே போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே அதுக்கு பிறகுதான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க அந்த மாணவன் இறந்து விட்டான் என்று. இல்ல தற்கொலை பண்ணி
நிகழ்வு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பேசிட்டீங்க அவங்க அப்பாலஜி சொல்றீங்க அந்த டைம்ல பேரண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் நடக்கக்கூடிய நிகழ்வு பத்தி இவங்க ஏதாவது இம்பாக்ட் பண்ணாங்களா இல்ல சார் அவங்க வந்து அட்மிட் நீங்க சொல்றீங்க ஆமாங்க உங்க பையன் பண்ணது தப்புதான்னு சொன்னதா ஏன்னா சார் சிசிடிவில அந்த பசங்க வெளியே நடந்து வந்ததெல்லாம் காமிச்சோம் சார் அது இருந்தது அதனால வந்து அந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச வேண்டியதே இல்லை அதுலயே வருத்தம் தெரிவிச்சாங்க ஏன் என் பையன் இப்படி வந்து தள்ளி விடுறாங்க அப்படிங்கறதுனால அது தெரிஞ்சதுனால அவங்க வருத்தம் ஆயிடுச்சு சார் விசாரணையின் போது அவங்க எங்க மகன் மேல பிரச்சனை இருக்கு தப்பு நீங்க அப்பாலஜி லெட்டர் எழுதிதான் நீங்க சொல்றீங்க ஆமா சார் ஆமாங்க அதே பேரண்ட்ஸ் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி நிகழ்வு ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இனிஷியலா அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் தான் மீடியா வந்து பேசுறாங்க இடையில முன்னுக்கு முன்னா பல விஷயங்கள் நடக்கிறதே இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அதுக்கு தெளிவுபடுத்தி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாங்க மறுபடியும் இப்போ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டோட்டல் பிளே காலேஜ் மேல கொடுக்குறாங்கன்றீங்க சோ அன்னைக்கு நடந்தப்போ காலேஜ்ல நடக்கிற நிகழ்வு பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பையன் இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலா அவங்க ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் சார் இங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசுனதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க பேரண்ட்ஸும் பையனை கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவங்க பாடம் எல்லாம் கெட்டு போகுது எங்க பையனுக்கு வந்து இப்ப நாங்க தான் மன்னிப்பு கேட்கறோம்னே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்ப நாங்க சொல்றோம் நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல நீங்க எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட வந்து நாங்க பாக்குறோம் அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்க மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப வந்து எப்ப வர்றது ஏன்னா 2 பேரண்ட் தனித்தனியா வந்ததுனால தான் நாங்க ஒரே டைம்ல ஒரு முடிவை எடுக்க முடியல எந்த ஒரு ஆக்ஷன் நாங்க எடுக்கல சரி 31ஆம் தேதி எல்லா பேரண்ட்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பேரண்ட்ஸையுமே வந்த உடனே அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க அஜீஷுடைய அப்பா வர்றாங்க அவங்கள கூட்டிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்ற போது அவங்க வந்து இவங்களை கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துறோம் இந்த மாதிரி சமையல்காரரை அடிச்சதுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடித்த விஷயத்துல அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அமைதியாக இருங்க நாங்கள் 1500 பேர்த்துக்கு சமையல் பண்ணுற வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதில் கன்வின்ஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி நீங்கள் என்னை வந்து பாருங்க அப்போ பேரண்ட்டு கேட்குறாங்க எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது படிப்பு பாதிக்கப்படுமான்னு கேட்குறாங்க அப்போ வந்து எங்களுடைய மேடம் சொல்கிறாங்க உண்மைதான் ஆனால் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லைங்கிறனால 11ஆம் தேதி நீங்கள் வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது இன்டர்னல் டெஸ்ட் எக்ஸாம் கிடையாது இன்டர்னல் டெஸ்ட் அதை திருப்பி உங்களுக்கு கல்வி பாதிக்கப்படாத வகையில பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருபோதும் மாணவனுடைய கல்வி பாதிப்புக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நாங்க நடத்திக்கிறோம் சார் இல்ல இல்ல அந்த மாதிரி வரல உங்க ஸ்டூடண்ட் தான் அரஸ்ட் ஆயிருக்கிறது உங்க ஸ்டூடண்ட் தான் சண்டை போட வசனத்துக்குள்ள என்ன பிரச்சனை கமிட்டிக்கே தகவல் வராம இல்ல சார் இந்த மேடம் இல்ல காலேஜ் சஸ்பென்ஷனாவே காலேஜ் உள்ள வர மாட்டாங்க சார் அந்த பெற்றோரோடவே அவர் கிளம்பிட்டாருல்ல சார் உங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கிருக்காங்க அந்த ரூம் எடுத்து தங்கிருக்க நிறைய பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய இருக்கு ரீசெண்டா 2 பேர் ராபரியில கூட அரசு உங்க காலேஜ் பசங்களே சோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க அவங்கள ஏன்னா வந்து அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே தங்கி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது 1 2 இல்ல தொடர்ச்சியா நடக்குது இந்துஸ்தான் காலேஜ் பேரோட எஃப்ஐஆர்ல வருது சோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இப்போ 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல வேற யாராவது இருக்காங்களா இல்ல இல்ல சார்